இதான் ட்ரெடிஷனல் பாஸ்போர்ட். இந்த பாஸ்போர்ட்ல நம்ம டீடைல்ஸ் எல்லாமே பிரிண்டடா இருக்கும். ஆனா நான் பதிவு பண்ண போறது இ பாஸ்போர்ட்டை பத்தி. அந்த பாஸ்போர்ட் எப்படி இருக்குன்னா, கீழே ஒரு கேமரா ஐக்கான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அப்படி நீங்க பாத்தீங்கன்னா அது இ பாஸ்போர்ட். ஜூன் மாசம் 2028 மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் லான்ச் பண்றாங்க இந்த இ பாஸ்போர்ட்டை. அப்போ டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் யூஸ் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு இந்த இ பாஸ்போர்ட்டை அறிமுகப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் 2024 சோதனை ஓட்டமா 2 சிட்டில கொண்டு வராங்க, புவனேஸ்வர், நாக்பூர். அதுக்கப்புறம் 2025 மே மாசம் இது எல்லாத்துக்கும் விரிவுபடுத்துறாங்க, எல்லாரும் பயன்படுத்துற மாதிரி. வெளிநாடுகள்ல அக்டோபர் 2025 முதல் இ பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ண தொடங்கிட்டாங்க. இப்போ அந்த இ பாஸ்போர்ட்னு சொல்றோம்ல, அது எப்படி இருக்கும்னா, அந்த பாஸ்போர்ட்டோட லாஸ்ட் பேஜ்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, RFID ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் சிப்பை அதுல பொறுத்திருப்பாங்க. ஸோ அதுல தான் டிஜிட்டலா நம்மளுடைய டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். யாராலையும் எதுவும் பண்ண முடியாது, கம்ப்ளீட்லி என்கிரிப்டட். சரி, தற்சமயம் இந்தியால மட்டும் 80 லட்சம் இ பாஸ்போர்ட்டை இஷ்யூ பண்ணிருக்காங்க. வெளிநாடுகள்ல 62,000 பாஸ்போர்ட்டை இஷ்யூ பண்ணிருக்காங்க. பிரைஸை பொறுத்த வரைக்கும் அதே பிரைஸ் தான். 36 பேஜுக்கு 1,500 ரூபாய், 60 பேஜுக்கு 2,000 ரூபாய், அவ்வளவுதான். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.